நியூஸ் 7 சேனல் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளர், மூத்த ஜேர்னலிஸ்ட் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். ஒரு செடிகள் வளர்க்கறதில் இயற்கையிலேயே எனக்கு ஆர்வம் உண்டு. நிறைய செடிகள்லாம் பூச்செடியாகவே வளர்த்துட்டு இருந்தேன். பிறகு இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் மூலிகை செடிகளின் அவசியத்தை உணர்ந்து பூச்செடிகளை எல்லாம் மூலிகை செடிகளாக மாற்றினேன். அது வகையில் என்கிட்ட ஒரு 40 செடிகள் இருக்குது. இப்போது ஒவ்வொரு செடிக்கும் ஒரு தனித்தனி மருத்துவ குணம் இருக்குது, பொதுவான குணங்களும் இருக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கணுன்னாக்கா நம்ம எல்லா செடிகளை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்ககிட்ட நான் அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியில். ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க எல்லோரும் வாங்கி உபயோகப்படுத்தும் போது கறிகாய்களை அதில் உள்ள நச்சுத்தன்மைகளினால நிறைய பாதிப்பு ஏற்படுதுங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ ஆர்கானிக் ஃபுட்டுன்னு ஒன்று தனியாக ஒரு செக்ஷன் எழுந்து ஆர்கானிக் ஃபுட்டுன்னு எல்லோரும் போகிறாங்க. ஆர்கானிக் ஃபுட்டுன்னு போகிறத விட இவைகளை வீட்டிலேயே வளர்க்கலாங்கிறது அடுத்த அளவில் மக்களோட செயல்பாட்டில் வந்திருக்கு. இப்போது எல்லாருமே இருக்கிற சின்ன இடத்துல மாடியோ இல்லது வாசல்லையோ பால்கனிலேயோ எங்கேயோ தனக்கு வேணுங்கிற செடிகளை தானே வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்திருக்கு. காய்கறி செடிகள் வளர்க்க ஆரம்பித்தது இப்போ மூலிகை செடிகள் வளர்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்குது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வீட்டிலேயே வளர்க்க முடியுது. அது கூட ஏன் மூலிகைகளும் வளர்க்க முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது தொட்டிகளிலேயே வளர்க்கலாங்கிற கான்செப்டே எல்லாருக்கும் புரிய ஆரம்பித்தாச்சு. மூலிகை செடிகள் இப்பொழுது எல்லா இடத்துலையும் எல்லா நர்சரியிலையும் கிடைக்கிது. ஈஸியாக வாங்கி நம்ம நல்லா வளர்க்கலாம். தினப்படி நம்ம சமையல் உபயோகத்தில் அவைகளை சேர்க்கும்போது அதோட மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கிது. அலோபதி மெடிசன் மாதிரி இம்மீடியட்டான ரெமெடி உங்களுக்கு இதில் கிடைக்காது. அதை நீங்கள் எதிர்பார்த்து இந்த மூலிகை செடிகளை வளர்க்கவும் கூடாது. தினப்படி சாப்பிடும் பொழுது நாளாக இதை நம்ம உடம்பில் சேர்ந்து நம்மளோட இம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி இவை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு நோய்களை குறைக்கும். அதனால் இன்றைக்கி திப்பிலி சாப்பிட்டா நாளைக்கு நமக்கு உடம்பு சரியாயிடும்னு நினச்சா அது தவறு. இவற்றுடைய குணத்தை தினம் நம்ம இது பண்ணிக்கணும். நிறைய மூலிகை செடிகள் அந்த வகையில் நான் ஒரு 40 மூலிகை செடிகள் வீட்டிலையே வளர்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு மூலிகை செடியை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச அளவில் உள்ள உபயோகங்களை தினப்படி நம்ம சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் நான் சொல்கிறேன். அதை கேட்டு நேயர்கள் பயனடைந்தால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், மக்களும் பயனடையலாம் என்பது என்னுடைய எண்ணம். மூலிகை செடிகள் என்று பார்க்கும்போது என்னவோ ஏதோ என்றெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். தினம் நம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருள்கள் தான், கேட்ட பெயர்கள் தான். ஆனால் நாமே வளர்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதோடு கூட நம்ம ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இன்றைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போய் மெடிசன் வாங்கிக்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த செடிகளை பார்த்தாலே போயிடும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பொழுது தான் எல்லாருக்கும் ஒரு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்பொழுது முதல்ல திப்பிலிங்கிறத பற்றி நான் சொல்கிறதுக்கு வரேன். திப்பிலிங்கிறது சாதாரணமாக எல்லாரும் பார்த்த விஷயந்தான், எல்லாருக்கும் தெரியும். எல்லா மருத்துவ கடைகளிலையும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த திப்பிலி திரிகடுகம் என்ற பெயரில் சுக்கு, மிளகு, திப்பிலி என்று சேர்ந்தால் திரிகடுகம்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில். இந்த மருந்து எவ்வளவோ வகையான வியாதிகளை குணப்படுத்த வல்லது. திப்பிலி சின்ன ஒரு கட்டிங் வச்சாலே தொட்டியில் வளர்ந்துடும். இதுக்கு பெரிய இடமோ ஏக்கர் கணக்கில் நிலமோ தேவையே கிடையாது. ஒரு சின்ன தொட்டியில் செம்மண்ணும் அளவான அளவு ஆட்டு எருவும் போட்டு அதில் ஒரு கட்டிங்கை வச்சா அது உங்கள் ஃபேமிலியில் 10 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அளவு இந்த மூலிகை வளர்ந்துடும். இதோடைய காய்களை எடுத்து காய வச்சு நம்ம திப்பிலியாக உபயோகப்படுத்தலாம். தினப்படி நம்ம ரசம் செய்யும்போது, சாம்பார் செய்யும்போது இந்த இலைகளை 2-3 இலைகளை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டிங்கன்னா அதோட மருத்துவ குணம் கிடைக்கும். இட் ப்ரிவென்ட்ஸ் கோல்டு, காஃப் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான
ஒரு வழிமுறையையும் இந்த திப்பிலி கொடுக்கும். திப்பிலியை வளர்க்குறதுங்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. சாதாரணமாக ஒரு கட்டிங் கிடச்சதுனாலே போகிறோம். நர்சரியிலெல்லாம் கிடைக்கிது. இல்லைன்னா இந்த மாதிரி மூலிகை செடிகள் வளர்க்குறவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கும்போது அந்த கட்டிங்கை ஊனி வச்சாலே இந்த மாதிரி சீசனில் திஸ் இஸ் அ கரெக்ட் டைம் டு பிளான்ட் எனி பிளான்ட். அதனால் இந்த சீசனில் வச்சிங்கன்னா இது நல்லா வளரும். அப்பப்போ நீங்கள் இது பராமரிச்சிக்க வேண்டியதான். பூச்சிகள்லாம் இதில் வராது. அதனால் இயற்கையான உரம் மட்டும் போட்டாலே போதும். வாட்டரிங் சம்மராக இருந்ததுன்னா டெய்லி ஊற்றணும். அதர்வைஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தண்ணி விட்டிங்கனாலே போதும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் எல்லாருமே வீட்டு தோட்டங்கள், மாடி தோட்டங்கள், பால்கனி இருக்கிற இடத்துல தொட்டியை வச்சு வளர்க்க முடிகிறவங்க திப்பிலி செடியை கட்டாயமாக வளர்த்தா இது ஒரு மிக பயனுள்ள செடியாக உங்களுக்கு இருக்குங்கிறத நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன்.